இந்த 2024ல ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. சேம் டைம் அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் ஒரு ஹை இன்கம் ஸ்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதை விட சீக்கிரமாக குயிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சில பேர் மட்டும் எப்படி அவங்க ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாமல் பண்ணிடுறாங்க. நாம் அந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடுறோம். அது என்னன்னா ப்ராப்பர் ரோட் மேப். ஏன் இந்த ரோட் மேப் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன தான் நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சாலும் அதை ரீச் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ரோட் மேப் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளால் சீக்கிரமாக நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட டெஸ்டினேஷன் 1000 கிலோமீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸை எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கு என்ன ரூட் அப்படின்றது ப்ராப்பராக தெரியணும். ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ்க்கே ப்ராப்பர் ரூட் நம்ம கிட்ட இல்லைனா நம்மளால் எப்படி 1000 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ண முடியும்? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஹை இன்கம் ஸ்கில் லேர்ன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னா நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் இருக்கணும். உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணால் ஸ்கில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு டிசைனர் ஆகணும்னு ட்ரீம் இருக்கலாம், நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு ட்ரீம் இருக்கலாம், கோடிங் லேர்ன் பண்ணணும்னு ட்ரீம் இருக்கலாம், இல்லை கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ட்ரீம் இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும்னு ட்ரீம் இருக்கலாம். உங்களுக்கு என்ன வேணால் ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதை நீங்கள் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் 6 months to 1 yearக்குள்ள 50,000 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ரோட் மேப் கிடைக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டெப் 1, பிக் அ ஸ்கில். ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுறது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு அதிகமாக மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை தான் சூஸ் பண்ணணும். பாலா, ஹை இன்கம் ஸ்கில்லை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஒரு ஸ்கில் சூஸ் பண்ணாலும் அது மற்றவங்களுக்கு அதிகமாக வேல்யூ கொடுத்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லாக தான் இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஹெல்ப்பரும் சரி, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜரும் சரி, 2 பேருமே கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் சேலரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். ஏன்னா ஒரு ஹெல்ப்பர் அந்த கம்பெனிக்கு கொடுக்குற வேல்யூவை விட மேனேஜர் அதிகமாக வேல்யூ கொடுப்பாங்க. அதனால அவங்க அதிகமாக மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒரு ஹெல்ப்பர் இங்கே டவுன் பண்ணி பேசலை. பட் இவங்களுக்கு கம்மியாக சேலரி கிடைக்கிறதுக்கும் ஒரு மேனேஜருக்கு அதிகமாக சேலரி கிடைக்கிறதுக்கும் முக்கியமான ரீசன் ஹை வேல்யூ தான். ஸோ நீங்கள் என்ன ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, நாம் என்ன ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணோம்னா மற்றவங்களுக்கு ஹை வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணாலும் அது ஒரு பிஸ்னஸோட பில்டிங் கேட்டகரிக்குள்ளே வரும், இல்லைனா செல்லிங் கேட்டகரிக்குள்ளே வரும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் பில்டிங் அண்ட் செல்லிங் கேட்டகரி கண்டிப்பாக இருக்கும். பில்டிங் கேட்டகரிக்குள்ளே எதெல்லாம் வரும் அப்படின்னா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்காக டிசைனிங் ரெடி பண்ணுறது, அவங்களுக்காக கோர்ஸ் ரெடி பண்ணுற ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்காக வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, இந்த எல்லாமே பில்டிங் கேட்டகரியில் வரும். செல்லிங் கேட்டகரிக்குள்ளே எதெல்லாம் வரும்னா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கான மார்க்கெட்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க கிரியேட் பண்ணியிருக்க கோர்ஸை செல் பண்ணுற ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே செல்லிங் கேட்டகரிக்குள்ளே வரும். இது ரெண்டில் என்ன கேட்டகரிக்குள்ளே நீங்கள் லேர்ன் பண்ணுற ஸ்கில் வந்தாலும் எந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணால் அதிகமாக உங்களால் வேல்யூ ஆட் பண்ண முடியும் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாம் என்ன ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்காக மட்டும் இல்லை, என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த 2 கேட்டகரி இருக்கும். இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸ்டெப் 1ல் நாம் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 2ல நிறைய பீப்புள் பண்ணுற இந்த ஒரு மிஸ்டேக்கை நாம பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதனால நிறைய பீப்புள் அவங்களோட மணியை லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ஸ்டெப் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் அ ப்ராப்பர் லேர்னிங் ரிசோர்ஸஸ். இந்த 2024ல நம்ம எந்த ஒரு ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. பெய்டு ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, பெய்டு யூடியூப் வீடியோஸ் இருக்குது, ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் இருக்குது, பெய்டு ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ நாம் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கும்போது நாம் இங்கே தான் ஒரு ப்ராப்பரான ரிசோர்ஸை பிக் பண்ணணும். இங்கே தான் நிறைய பீப்புள் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஆல்ரெடி க்ரோ ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு ஓகே நமக்கு இந்த மாதிரி கார் வரப்போகுது, நாமளும் இந்த மாதிரி மந்த்லி லேக்ஸில் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனில் எடுத்த உடனே ஒரு பெய்ட் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. இது ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் 0ல் இருப்பீங்க. அந்த ஸ்கில்ஸ் பற்றியோ அந்த பிளாட்ஃபார்ம் பற்றியோ உங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு பெய்ட் கோர்சஸ் மூலமாக போகும்போது அஃப்கோர்ஸ் அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாலுமே அந்த ஸ்கில்ஸில் பேசிக்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் ஆகுமா ஆகாதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் ஆகாதுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஓகே நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி ஒரு ஜாபில் ப்ளேஸ் ஆயிடுவோன்ட்டு நினச்சி போனாலும் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் செட் ஆகாத ஃபீல்டில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா அந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்காது. ஓகே
நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி ஜாபை குவிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாம இப்போவே குவிட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மணியை லாஸ் பண்ணக்கூடாதுன்னா என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் எந்த ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும் ஐடியா இருந்தாலும் என்னெல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி யூடியூப் வீடியோஸ், ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நிறைய விஷயம் உங்களால் அதை யூஸ் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஸ்கில்ஸோட பேசிக் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த ஸ்கில் செட் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஒருவேளை அந்த ஸ்கில் நமக்கு செட் ஆகாதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அப்போவே குயிட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இடத்துல உங்களோட மணியும் லாஸ் ஆகிருக்காது. அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்கில்லை சூஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், அந்த ஸ்கில் செட் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே, நாம் இப்போ ஸ்டெப் 1ல் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல் அந்த ஸ்கில்லை எந்த ரிசோர்ஸஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ரிசோர்ஸஸும் நம்ம பிக் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப், இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறோம், ஒரு 6 months லேர்ன் பண்ணுறோம் ஆர் 3 months லேர்ன் பண்ணுறோம். அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கில்லை யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஜாப் வாங்குறது, நான் எப்படி கிளைண்ட் பிடிக்கிறது அப்படின்னு ஒரு 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்தே ஆகணும். அது என்னென்னா, ஷேர் யுவர் லேர்னிங் ஜர்னி ஆன் சோசியல் மீடியா. எனக்கு புரியுது, நீங்கள் 0ல் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் பற்றினா அதிகமாக நாலேஜ் இருக்காது. பலா எனக்கு அதிகமாக நாலேஜே இல்லை அந்த ஸ்கில்ஸ் பற்றி, நான் எப்படி ஆன்லைனில் ஷேர் பண்ணுறது, என்னை யாரும் எது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சோசியல் மீடியாவில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அதிகமாக யாரும் உங்களை பார்க்க போகிறதில்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயத்தில் சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை பார்க்குற உங்களோட ஆடியன்ஸில் சில பேர் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் சொல்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக ஷேர் பண்ண ஆரம்பிங்க. பட் இங்கே சோசியல் மீடியாவில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது உங்களோட ஸ்கில் லேர்னிங் ஜர்னியை ஷேர் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணுறது, யூடியூபா, இன்ஸ்டாகிராமா, லிங்க்டின்னா, இல்லை ட்விட்டரா, இந்த மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்களா ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில் எந்த பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது, அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், ஹச்ஆர்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஐடி ஆர் நான் ஐடி ரிலேட்டடான ஒரு ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா லிங்க்டின் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் ஐடி ஆர் நான் ஐடி ரிலேட்டடான நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஹச்ஆர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட ஸ்கில் லேர்னிங் ஜர்னியை ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரும்போது உங்களை பற்றி நீங்கள் நிறைய அவங்கக்கிட்ட ஷோ கேஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு, இல்லை ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு, இல்லை ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து ஒரு குக்கிங் வந்து ஒரு ஸ்கில்லாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லிங்க்டின் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சில ஃபுட் ரிலேட்டடான ஓனர்ஸ் வந்து உங்களை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதிகமாக இந்த குக்கிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து குக்கிங் ரிலேட்டடான ஒரு ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஆர் யூடியூப்லேயோ வந்து ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஷேர் பண்ணும்போது அது நிறைய பீப்புளுக்கு போய் சேரும். அப்படி இருக்கும்போது ஒரு ஹோட்டல் ஓனர்ஸ் உங்களை பார்ப்பாங்க, ஒரு கேட்ரிங் ரிலேட்டடான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களை பார்ப்பாங்க, இல்லை நார்மல் பீப்புளும் உங்களை பார்ப்பாங்க. இப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பீப்புள்லேயே ஒருத்தவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷனில் சமைக்கிறதுக்கு உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஹோட்டல் ஓனர்ஸாக இருக்கட்டும், கேட்ரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை மைண்டில் வச்சு நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி உங்களோட ஸ்கில் லேர்னிங் ஜர்னியை ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி ஷேர் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 3 to 6 monthsல லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் உங்கள் கூட கனெக்ட் வச்சுக்குவாங்க. இது மூலமாக உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். லைக் மைண்டட் பீப்புள் அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க, உங்கள் கூட கனெக்டில் இருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு ஜாபில் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக உங்களோட ஸ்கில் லேர்னிங் ஜர்னியை ஷேர் பண்ணிகிட்டே வரும்போது நிறைய பேர் உங்களை பார்க்க தான் போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களை பற்றின ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இவங்க வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களோட அந்த லேர்னிங் பேத் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது தெரியாத ஒரு பர்சனை ஹையர் பண்ணுறதை விட, தெரியாத ஒரு பர்சனோட பிஸ்னஸ் வச்சுக்கிறத விட, தெரியாத ஒரு பர்சனுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறத விட உங்களுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஓகே, ஒரு 6 monthsஸாக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்களோட ஸ்கில் லேர்னிங் ஜர்னியை ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் கூட உங்களை வந்து அப்ரோச் பண்ணல அப்படின்னா டோன்ட் வரி. இங்கே தான் நம்மளோட கேமே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. அது என்னன்னா, ஸ்டெப் 4, இம்ப்ளிமெண்ட் யுவர் ஸ்கில்ஸ்.
இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட போனாலும் இல்லை எந்த ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண போனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ தான் நமக்கு செம்ம கார்டாகும். ஏன்னா நான் ஒரு ஃப்ரெஷர், எனக்கு ஜாப் கொடுத்தா தானே எனக்கு அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா நான் எங்கே போக அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டில் அந்த பிளாட்ஃபார்மில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, முக்கியமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை விட நீங்கள் அவங்க கூட லாங் டைம் வந்து கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஜாபை குயிட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப ஒருத்தவங்களை ஹையர் பண்ணுற ப்ராசஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால நீங்கள் லாங் டைம் அவங்க கூட கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இங்கே நம்ம ஒரு ப்ரூஃப் காமிக்க முடியும். எனக்கு இந்த ஸ்கில் செட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த பிளாட்ஃபார்மில் நாலேஜ் இருக்குது அப்படின்றத நாம் ஒரு 6 மந்த்ஸாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்திருப்போம்ல, அதை நம்ம அவங்ககிட்ட ஷோ கேஸ் பண்ணலாம். அப்படி நாம் அந்த ப்ரூஃபை அவங்ககிட்ட ஷோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இவங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் ஒரு 6 மந்த்ஸாக எஃபோர்ட் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, ஸோ இவங்க கண்டிப்பாக நம்ம கூட கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களை அவங்க ஹையர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறதுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிடக்கூடாது. அது என்னன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க போகும்போது, ஒரு பிஸ்னஸ் பீப்புளை ரீச் பண்ண போகும்போது நாம அந்த ஃபீல்டில் ஒரு ஹை பொசிஷனில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ரீச் பண்ணவே கூடாது. இல்லை நல்லா க்ரோ ஆயிருக்க ஒரு பிராண்டில் போய் நம்ம ரீச் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட மணி அதிகமாக இருக்குது, உங்களை வச்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி உங்களோட ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஹையர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ தான் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா சில பிஸ்னஸ் உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ரிலேட்டடாக, அவங்கள நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களே இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக மணி இருக்காது. மணியே இருந்தாலும் உங்களை வச்சு அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் நீங்கள் அதுக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும். அது என்னென்னா, இனிஷியல் டைமில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அதிகமாக சார்ஜ் வாங்கக்கூடாது, இல்லை உங்கள் ஒர்க்குக்கு அதிகமாக சேலரி வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் பிளாட்ஃபார்மில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு 20% மட்டும் சார்ஜ் பண்ணுங்கள். நான் இந்த ஒர்க்கை 200 rupeesக்கு வந்து முடிச்சு கொடுக்குறேன், அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கம்மியான சார்ஜ் வாங்கி ஏதாச்சும் கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்களா, ஏதாச்சும் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஃப்ரீயாக உங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி 6 மந்த்ஸாக லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புள் உங்களை ஹார்ஷாக பேசுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் உங்களோட சர்வீஸை ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு கிளைண்ட் பிடிச்சிட்டீங்க. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். அது என்னென்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களோட ஸ்கில் லேர்னிங் ரிலேட்டடான நிறைய கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே வந்திருப்பீங்க உங்களோட சோசியல் மீடியா பேஜில். இப்போ என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா, சேஞ்ச் யுவர் கான்டென்ட் ஸ்டைல். இவ்வளோ நாளாக லேர்னிங் கண்டென்ட் ஷேர் பண்ணிட்டு வந்தது நீங்கள் இனிமே உங்களோட ஒர்க் ரிலேட்டடான கான்டென்ட்டை ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். அதான் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் பிடிச்சிட்டிங்க இல்லையா, நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இன்னைக்கு நான் என்னதெல்லாம் பண்ணேன் என்னோட கிளைண்ட்ஸ்க்காக, இந்த மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிட்டேன், அதுலேருந்து ஒரு சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இந்த விஷயம் பண்ணி கொடுத்ததுனால என்னோட பிஸ்னஸ் ஓனருக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது, அவங்க இவ்வளோ ஹாப்பியாக ஆனாங்க. இந்த மாதிரி உங்களோட ஒர்க் ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்குதோ அதை அப்படியே கான்டென்ட்டாக ஷேர் பண்ணிட்டே வரும்போது இதை இன்னும் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் பார்ப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட சர்வீஸ் தேவைப்படுற பிஸ்னஸ் பீப்புள், அது யாராக வேணா இருக்கலாம், பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், ஹச்ஆர்ஸாக இருக்கலாம், எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இவங்க எல்லாமே உங்களை ரீச் பண்ணி உங்களோட சர்வீஸை அவைல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி சான்ஸ் கிடைக்கும் போது இப்போ நீங்கள் ஆல்ரெடி சார்ஜ் பண்ணியிருக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸோட நாலேஜ் இருக்குது, இப்போ அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி மந்த்லி ஒரு 3 to 4 கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இல்லை ஒரு ஹை பேயிங் ஜாபில் போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நான் 1 lakhன்றது மினிமம் லெவலில் தான் சொல்கிறேன். இதை விட அதிகமாகவும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் இந்த ப்ராசஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. பட் ஃபர்ஸ்ட் இயரில் லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் அதுவே முடியும், நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து, அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற ஹை இன்கம் ஸ்கில்ஸை பொறுத்தும் அது இருக்கும். ஓகே கைஸ், இந்த ரோட் மேப் நம்ம எந்த ஒரு ஸ்கில்ஸையும் ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணி இயர்லி 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரோட் மேப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்ஸை சூஸ் பண்ணாலும் அதுலேருந்து 6 monthsல உங்களால் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே பல இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் என்னோட 2024 கோல்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணி இன்ன வரைக்கும் 6 months ஆச்சு, ஆனால் நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, டோன்ட் வரி காய்ஸ், உங்களுக்காக
நம்மளோட 2024 கோல்ஸை இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், இங்கே கார்டில் வேணால் ஆட் பண்ணுறேன், அண்ட் இங்கே கிளிக்கபிள் வீடியோவும் ஆட் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் அந்த ஒரு வீடியோ. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நாம குரோ ஆகிறதுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதை மிஸ் பண்ணிடாமல் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் இப்போவே பாலா HM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.